இப்போ என்ன நடந்திருக்கும் நான் உங்களை கேட்டேன்னு சொன்னால் பிரதர் மிராக்கிள் நடந்ததா அப்படின்னு கேட்பீங்க. அங்கே தான் அந்த உள்ளே இருந்த வெயின்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இன்னும் பெருசாக வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. சுற்றுறாருங்க, போட்டுட்டு சுற்றுறாருங்க, வாயில் பொட்டி போட்டு சுற்றுறாரு. சுற்றிட்டு பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. என்ன டாக்டர் நான் வாயில் பேசவும் முடியல, என்ன டாக்டர் அப்படின்றாரு. இல்லை டாக்டர், நான் சைக்கிளே சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே சொல்லிவிடுங்க. தான் எனக்கு ஒரு டவுட்டுங்க, நம்ம ஏன் பேசாம டாக்டர் தொழிலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற யோசிக்கிறேன். ஒரு பேதுருவை போல திரும்ப மீன் பிடிக்க போயிடலாமா அப்படின்ற மாதிரி தீர்க்க தரிசனம் அவருக்கும் சொல்றேன். 70,000 சொன்ன அந்த மிஷின் விலையை விட்டுருங்க, 70 ரூபா மாத்திரையில கர்த்தர் உங்களை முடிப்பார் கரெக்டா, இனிமேல் அது பிரச்சனையே இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். அவர் வீட்டுக்கு போய் சிரிக்கிறார். தகப்பனுக்காக நான் செபிக்கிறேன், நான் இப்போ சொல்றேன், மனசார சொல்றேன், இன்னும் 7 நாட்கள்ல உன்னுடைய கிளினிக்லயே அவர் வந்திருப்பாரு. ஏய், அந்த அளவு ஃபெசிலிட்டி என்கிட்ட கிடையாது, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்க, நீ என்ன பேசுற அப்படின்னு. இது நடக்கும், நடந்தா பேசு, நான் நடந்தா சொல்றேன்டா அப்படின்னு. நிறைய அனுபவங்களும் வாழ்க்கை தீர்க்க தரிசன வரங்கள். ஓகே, செயல்பட எனக்கே அது இருக்கான்றது முதல்ல தெரியாது. அப்படி பேரை சொல்லி தான் ஜெபம் பண்றேன். ஆனா ஒரு அம்மா மட்டும் வந்து நின்னாங்க, நான் கண்ணு மூடிட்டு தான் இருக்கிறேன். பட் நான் தலைமை பைபிள் ரிவ்யூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. என்ன நடந்திருக்கும் நான் உங்களை கேட்டேன்னு சொன்னா பிரதர் மிராக்கிள் நடந்ததா அப்படின்னு கேட்பீங்க. அங்கதான் அந்த உள்ள இருந்த வெயின்ஸ் வந்து ப்ராமினெண்டா இன்னும் பெருசா வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. அப்போ என்ன போய் பாக்குறீங்க, ரொம்ப ஸ்டேஜில் இருக்கு. அவர் டாக்டர் சொல்றாரு. எனக்கு இப்பதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பிரேயர் இருக்கும், இது பண்ணாலும் ஒன்றும் நடக்கலையே. அப்போ கடவுளை தேர்றது என்ன பிரயோஜனம்? அப்போதான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. கடவுள்கிட்ட பேசணுன்ட்டு எங்க வீட்டு மெத்த மேல போயிட்டு உட்காந்துட்டு ஒரு முழங்கால் படிட்டு அழுது சொல்றேன், நீ உண்மையாவே கடவுளா இருந்தா எனக்கு சொல். நீ ஜீவனை கொடுத்த தெய்வம்னு சொல்றாங்க, உன் பேர் ஜீவாதிபதினு என்னென்ன சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியல. நீ உண்மையாவே எனக்காக ஜீவனை கொடுத்த, ஏன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், என்ன நீ காப்பாத்து. இது வெடிச்சதுன்னு சொன்னா எனக்கு மறுபடியும் எனக்கு ஒரு ஆபரேஷன் ஏதாவது சொன்னாங்கன்னா என்னால் ஏத்துக்க முடியும். இனி இந்த உடம்புல கத்தி படக்கூடாது, எனக்கு நீ தான் செய்யணும் எல்லாத்தையுமே. நீ செய்வியா மாட்டியா? உங்ககிட்ட 2 அடையாளங்களை கேட்டா செய்யறேன்னு சொல்றாங்களே, எனக்கு செய். நான் இப்போ சொல்றேன், 3 மாசம் சொன்னாங்க, எனக்கு இப்போ 5 மாசத்துக்கிட்ட மேல ஆயிடுச்சு, 6 மாசம் மேல. இதுவே எனக்கு பெரிய அடையாளமா நான் எடுத்துக்கிறேன். ஆனா டாக்டர் சொல்லிட்டாரு, நீ அடிக்கடி வந்து ஸ்கேன் எடுக்க. நான் இதோட ஸ்கேன் எடுக்க மாட்டேன், இதோட 1 இயருக்கு உனக்கு கேப் கொடுக்குற ஆண்டவரே. நீ உண்மையான கடவுளை தான் என்னை காப்பாத்தினா இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்றேன், நான் படிச்ச எம்பிபிஎஸ் என்னை காப்பாற்ற முடியல. அந்த எம்பிபிஎஸ் அவங்க டாக்டர்ஸே சொல்றாங்க என்ன இனிமேல் அவரை காப்பாற்றுறது கஷ்டம், சீரியஸ் தான் அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனி நான் மரிச்சேன்னா என் பட்டப்பெயரை என் கல்லறையில என் பின்னாடி போடுவாங்க எம்பிபிஎஸ். நான் இப்ப சொல்றேன், பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி வருகிறேன்னு சொன்ன மாதிரி, நீ உண்மையா என்னை காப்பாத்தின, நீ தான் உண்மையான பரம மருத்துவர்னு சொல்றாங்க இல்லையா, நீ அப்படின்னா என்னை காப்பாத்து. நீ காப்பாத்தினா உன்னுடைய ஊழியத்தை 24 மணி நேரமும் செய்யறேன், ஆனா அடுத்த வருஷம் நான் போவேன், இதோட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறேன். டாக்டர்கிட்ட போக மாட்டேன் பொருத்தனை பண்ணிட்டேன். இதை என் மனைவி கிட்டையும் சொல்றேன், டாக்டர்கிட்ட போக மாட்டேன். அப்ப என் மனைவி சொல்றாங்க, ஏன் அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா, ஏன் அதெல்லாம் ஆண்டவர் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அவங்களும் சாதாரணமா சொல்றாங்க. இல்ல நான் உண்மையான வேற யாரும் எனக்கு தெரியல, எனக்கு என்ன யார்கிட்ட போனாலும் ஏதாவது ஒரு குறை சொல்றாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அது தேவையில்லை எனக்கு. விட்டுட்டேங்க அதோட. ஒரு 2-3 மாசம் போதுங்க, ஜான்லாம் ஆரம்பிக்குது, ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறேன், நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்பதான் அந்த 2012 என் வீட்டு மேல ஒரு சின்ன கொட்டகையா போட, ஒரு சின்ன மேல ஹீட்டுக்காக போட்டது. அதை அப்படியே ஒரு ஜெப கூடாரமா மாத்துறேன், உட்காந்து ஜெபம் பண்ணலாம் நம்மலாம் அப்படின்னு சொல்லி, நானு என் மனைவி என் 2 பிள்ளைங்க உட்காந்துன்னு பேண்டு சும்மா வாங்கி அடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரி. அப்பதான் எனக்கு அப்போ கூட அது இயேசுவின் கரங்கள் வைக்கணும்ன்றதுதான் தெரியாது. ஒரு சின்ன ஜெபத்தை ஆரம்பிக்கிறேன். அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே நாங்க ஞாயிற்றுக்கிழமை இது பண்ணும்போது, ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, பாரு அவனை என்ன படிக்க வச்சிருக்கேன், கொட்டடிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாரு மேல எல்லாம் ஒரே காம்பவுண்ட்ல சத்தம் கீழே வரும்போது நம்ம இறங்கி போகும்போது ஜாடமடியா ஒரு வார்த்தையை சொல்லும் போது ரொம்ப வேதனையா இருக்கும். இப்படி சொல்றாங்களே, யார் வராங்கன்னு பாத்துருவோம். பார்த்தா ஒரு 2 பேர் வர ஆரம்பிச்சாங்க, வயசானவங்க ஒருத்தர் வர ஆரம்பிக்கிறாங்க சர்ச்சுக்கு. அவங்க என்னன்னு தெரியும், நாங்க ஏதோ பேண்ட் அடிக்கிறோம்னா இங்க ஏதோ சர்ச் இருக்குன்னு வராங்க, ஆனா என்னன்னு கூட தெரியாது. ஆனா அப்படி இருக்கும் பொழுதுதான்
ஆண்டவர் நிறைய விஷயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அப்படி ஊழியத்தை முதல் தடவை அந்த கொட்டா மேல தான் ஒரு விதை ஆரம்பிச்சீங்க. எந்த இடத்துல கீழே தள்ளனோ அந்த பாஸ்டரோட கூடாரத்தை, அந்த வீட்டுக்கு மேல ஒரு கூடாரம், அதிலே விழுந்து போன தாவீதின் கூடாரம் மீண்டும் எழுப்பப்படுகிறது. எனக்கு இனிமேல் இதுதான் ஊழியமா அப்படின்னா இயேசுவின் கரங்கள் நான் ஆரம்பிக்கிறேன் ஊழியத்தை. இந்த ஊழியத்தை அப்பதான் ஆரம்பிக்கிறேன். அதே மே மாசத்துல ஆரம்பிக்கிறேன். ஜூன் கிட்ட வருதுங்க, அதை ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என் மனைவியும் ஓகே. இயேசுவின் கரங்களா? ரட்சகர் இயேசுவின் கரங்கள். ரட்சகர் எப்படி அந்த பேரு எப்படி அப்படின்னா நீங்க சொன்ன அந்த தரிசனம் கேட்டேன் இல்லைங்களா, இந்த தரிசனத்தை கேட்கும் பொழுது எனக்கு அன்னைக்கு தான் அதுக்கான விளக்கத்தை ஆண்டவர் எனக்குள் உணர்த்தின ஒரு காரியம். இது என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது எனக்கு அழகா ஒரு வசனத்தை காட்டுறார். நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்ப என்னாலே அப்ப உன்னுடைய கரங்களால தான ஆண்டவரே. ஆம். அப்ப மெழுகுவத்தி எதுக்கு ஆண்டவரே எரியுது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கிற மெழுகுவத்தி போல் என் கரங்களுக்குள் அடங்கி இருந்து என் கட்டளையின்படி நடந்தால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் எரிந்து அழகாய் சொலித்து அந்த ஆத்துமா என்னிடத்தில் வந்து சேரும். ஆனால் எனக்கு அடங்காமல் கட்டளைகளை விட்டு மீறினால் என் கரங்களை எடுத்து விடுவேன். காற்றும் ஏதோ ஒன்று அணைத்து விடும், மழையோ காற்றோ அணைத்திடும். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த மெழுகுவத்தி இருக்கும். அப்ப இதை புரிந்து நான் சொன்னேன் இயேசுவின் கரங்கள் அப்படின்னு சொன்னேன். எங்க வீட்டுல சொல்றேன். அப்போ அவங்களும் சொல்றாங்க இல்லைங்க கூட ஏதாவது சொல்லுங்க அப்படின் போது என்னை காப்பாத்தினார் இல்லையா, ரட்சகர் இயேசுவின் கரங்கள். ரட்சகர் இயேசுவின் கரங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 11th மந்த் வருதுங்க. இப்போ ஸ்கேன் எடுக்க போறோம். இப்போ பயங்கரமான ஜெபம். ஊர்ல இருக்கிற எல்லா பாஸ்டருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க எனக்காக, இன்னைக்கு பிரேயருக்காக போறேன். அவருக்கு பாஸ்டருக்கும் சொல்றேன், எல்லாருக்கும். அன்னைக்கு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போறேன். போகும்பொழுது எனக்கு முன்னாடி யாரோ ஒரு பாஸ்டர் யாரோ வந்து போயிருக்கார் போல தெரியுது. அந்த டாக்டர் வந்து பக்தர், நல்லா எனக்கு தெரியும் அவரை பத்தி. அவர் பயங்கர இந்து. இது எனக்கு இவர் அங்க பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒரு கார்டை வச்சுட்டு போயிருக்காங்க. அது என்னன்னு தெரியாம நான் இப்படி எடுத்து பாக்குறேன். இவர் முன்னாடி கேபின்ல போய் உட்காந்து இப்படி பாக்குறேன். அங்க வசனம் தெரியுது, மீகா 7:15, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வசனத்தை பார்த்தோன்னே இன்னைக்கும் எனக்கு மெய்சிலுக்கும் அன்னைக்கு நடந்த சம்பவம் அதுதான். உள்ள போயிட்டு என்ன எண்டோஸ்கோபி பண்றாருங்க, போட்டுட்டு சுத்துறாருங்க, வாயில பொட்டி போட்டு சுத்துறாரு. சுத்திட்டு பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. என்ன டாக்டர் நான் வாயில பேச முடியல, என்ன டாக்டர் அப்படின்றாரு. இல்ல டாக்டர், நான் சைக்கிளே சொல்றேன், எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லிடுங்க அப்படின்னா அப்படின்றாருங்க. அவர் திட்டுவாருங்க, பயங்கரமா கோபக்காரங்க. ஆக்சுவலா நீங்க அது போய் 1 இயர் இல்ல, 1 இயர், ஒரு வருஷம் போறீங்க. வருஷம் கழிச்சு அதான் நவம்பர்ல அப்ப இவ்வளவு நாள் கழிச்சு வரும்போது நீ உயிரோட இருக்கேன்னு முதல் கேள்வி கேட்டாரு. அப்படியா? இருக்க டாக்டர். நான் இப்ப கேட்டேன், ஏன் டாக்டர் உங்க ஆபரேஷன்ல உனக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. பட் இதை விஷயம் சொல்லும் போது பண்ணி பார்த்துட்டு அவர் சொன்னாரு, டியூப் எடுத்துட்டு என்ன கேபினுக்கு வாங்க, உன் மனைவியை கூப்பிடு. டாக்டர் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க, நீங்க அவங்க நான் அதை மாத்தி சொல்றேன், நாளைக்கு உன் பண்ணாடி ஏன் மேல கேஸ் போட்டா அப்படின்னு உள்ள கூட்டு உட்கார வச்சேன். என் மனைவியோட என்ன சொல்ல போறாரோன்னு நினைக்கிறேன். என்ன மாத்திரை சாப்பிட்டேன் அப்படின்னு. நான் கொடுத்த மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்டியானாரு. இல்ல. அப்ப என்ன சாப்பிட்டேன்னா, தேவனுடைய வார்த்தையா அப்படின்னு. என்னது தேவனுடைய வார்த்தையா? அது என்னது? அது கர்த்தருடைய வசனம். ஓஹோ, அப்ப டாக்டர் தொழில் பண்ணல அப்படி. பழைப்புக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு. வசனம் வருதுங்க, சத்தியத்தை அறிவிக்கிறவனுக்கு சத்தியத்தினால், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு சுவிசேஷத்துல பிழைப்பு உண்டாக்குன்ற வசனம்லாம் வாய்க்கிழியே நல்லா பேசுற, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா உனக்கு? சரி டாக்டர் என்ன ஆச்சு அதை சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்ப ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாரு, உனக்கு நார்மலா இருக்கு ஐயா. எண்டோஸ்கோபி ரிப்போர்ட் நார்மல். என் மனைவியோட கண்கள் பயங்கரமான கண். அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ வேண்ட தெய்வம் உன்னை கைவிடலை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னவர். கர்த்தர் உருவத்தில் இருக்கிறாரா ஆவியானவராக இருக்கிறாருன்னு கேட்டது எனக்கு அவர் ஆவிலையும் பார்க்க வேண்டாம், உருவத்திலையும் பார்க்க வேண்டாம், அந்த வசனத்தில் அவர் இருக்காருன்னு தெரிஞ்சா போதும், அதுக்கு வல்லமை இருக்குன்னு தெரியும். அதை பயங்கரமா நம்ப ஆரம்பிச்சேன். ஏன்னா அப்பா இல்லாதால எனக்கு அப்பா நீ தான் ஆண்டவரே. ஏன்னா தகப்பன் இல்லாத பிள்ளைங்களாம் தருதலைங்கன்னு சொல்லுவாங்க. அது சில விஷயங்கள்ல உண்மைதான். ஒரு தகப்பன் இல்லைன்னா அந்த குடும்பமே சீர்கட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இந்த தகப்பன் என்னை தூக்கி எடுத்தார். அப்போ நான் ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னு ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். அப்போ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எதுவுமே நார்மல், எல்லாமே நார்மல் வந்துருச்சு. இருக்கிற சின்ன தலை மட்டும் ஏன் அதை காப்பாத்தினார் அப்படின்னு சொன்னா, எப்படி சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரோ அந்த கணையத்துக்கு அந்த தலை தான் முக்கியம். என்னன்னா எல்லா ரத்த நாளங்களும் பைல் டக்ட் எல்லாம் வந்து சேரக்கூடிய இடம் அந்த தலைப்பகுதி. எனக்கு ஆண்டவர் அதை மட்டும், உனக்கு இதை மட்டும் ஸ்பேர் பண்றேன், ஒழுங்கா இருந்துக்கோ
இல்லாட்டி அது ரொம்ப இன்னைக்கு நார்மல் கணையம் இருக்கிறவங்களே ஈவன் குடிக்காதவங்களா இருந்தா கூட இன்னைக்கு சுகர் எங்கேயோ இருக்கு அவங்களுக்கு, ஒரு பெண்களுக்கு கூட இருக்கும், அதிகமா இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய கிருபையினால எனக்கு ஆண்டவர் அதை அழகா மெயின்டைன் பண்ண கிருபை செய்யறார். இது கர்த்தருடைய கிருபை தான், வேற எதுவுமே கிடையாது. இது ஒரு பெரிய சாட்சியா தான் நான் சொல்லணும். அதனால தான் எல்லா இடத்துலயும் போயிட்டு ரிப்போர்ட்டோடைய வித் பாரத் ஸ்கேன் ரிப்போர்ட்டோடய பேசுவேன். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்குது, ஊழியத்தை செய்யலான்ற ஒரு நம்பிக்கை வருது. பாஸ்டர்ஸ் சொல்றாங்க இனிமேல் இந்த ஊழியம் எங்க சபையோட இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் உணர்த்துறார் இதை நீ தனியா நடத்தணும். பட் எனக்கு மீறி போறதுக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு எலியாவை தாண்டி எலிசா கிடையாது, எப்படி இதை செய்யறது அப்படின்னு சொல்ல. ஆனா எங்க பாஸ்டர் ஒன்று ஒத்துக்கிட்டாரு, சரி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன தோணுதோ செய் போ அப்படின்னு தட்டி கொடுத்தாரு. அப்போ உண்மையிலேயே அது இறங்கி, அப்போ பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒரு ஆராதனை பண்ண தெரியாது, சும்மா உட்காந்து எல்லாரும் கவனிச்சுட்டாங்க. நானா ஒரு துதி ஆராதனை, ஒரு சங்கீத வாசிப்பு, ஒரு ஜெபம், இப்படி ஆரம்பிக்கிறேங்க. போக ஆரம்பிக்குது, 4-5 பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. எங்க இருந்தா வந்தாங்கன்னு தெரியாது. முட்டி போட்டு ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மனசுக்குள்ள, உனக்கு ஒன்னே ஒன்று சொல்ல, சாட்சியின் மூலமாய் சுவிசேஷம், இதுதான் உன்னுடைய சபையோட பெரிய பிரதானமா இருக்கும். என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னுடைய சாட்சி அநேகரை கொண்டு வரும், அநேக குடிகாரர்கள், அநேக சீர்பொருந்த வாலிபர்களை இங்க கொண்டு வருவேன், நீ தான் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு மோட்டோவா வருது. இப்படி ஆரம்பிக்கிறேன் பிரதர். இது அப்படியே போகுது. இது வந்து 2012 நடக்குது. 12 நடக்குது. சரி, ரைட். அப்ப 13 வரை இதே தான் போயிட்டு இருக்குங்க. சரி. இந்த 13 வரும்போது தான் எனக்கு ஒரு டவுட்டுங்க, நம்ம ஏன் பேசாம டாக்டர் தொழிலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற யோசிக்கிறேன். ஒரு பேதுருவை போல திரும்ப மீன் பிடிக்க போயிடலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஒப்பு கொடுத்த ஒரு விஷயத்தை நான் ஆண்டவர்கிட்ட பேசுனதுனால, 24 மணி நேரம் உனக்கு ஊழியம் பண்ண அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான் சரி எனக்கு ரொம்ப அந்த ஒரு பெரிய இதுவா இருந்தது. ஏன்னா அதை மாத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்திருந்தேன். சரி சரி. ஆனா எனக்கு ஒரு தோணிடுச்சு போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும் போது, எப்பவுமே ஜீசஸ் கால்ஸ்க்கு நான் போறேன் இல்லைங்களா, நான் என்னோட விஷயங்கள்லாம் எக்ஸாம் டைம்ல தான் போடுவேன். இந்த முறை ஒரு பண்ணலான்ட்டு பாரிஸ்ல இருக்கிற போறேங்க. சரி. அப்ப போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு கூடுகையில நான் சரி அங்க போறேன், அங்க போய் நான் பொய் சொல்ல போறேன். என் பேர் ஆவடியிலிருந்து வரேன், என் பேர் குமார், நான் பிசினஸ் பண்றேன், எனக்கு 2 பிள்ளைங்க, எனக்கு நீ உண்மையான கடவுளா இருந்தா ஒரு வயசான அம்மா கிட்ட போய் ஜெபம் பண்ணுவேன், வேற யாருக்கிட்ட ஜெபம் பண்ண மாட்டேன். அவங்க ஜெபிச்சு ஆவியான ஒரு உண்மையுள்ளவர்னா எனக்கு என்ன சொல்றியோ சொல், என்ன நீ அழைச்சது உண்மையானா இந்த ஊழியத்துக்கு நீ தான் அழைச்ச, இல்லை நானே வந்துட்டேன்னா எனக்கு தெரியல, ஏன்னா பாஸ்டர்ஸ் எல்லாம் மிஞ்சி வந்திருக்கேன், ஏதோ ஒரு விஷயங்களை நான் தேடி வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஊழியம் தானா இல்லை எனக்கு வேலையா நீயே சொல்லிடு. அப்போ என் பேக்கெட்டில் ஒரு லெட்டர் எழுதி எடுத்து, ஒரு பேக்கெட் சின்ன வேர்டிங் மட்டும் எழுதி எடுத்துட்டு போகிறேன். நார்மலாக பாஸ்டர்ஸ் எல்லாருமே ஈஸியாக உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற தீங்கை காணாதிருப்பாய், உன்னை உயர்த்துவேன், உனக்கு கீர்த்தி புகழ்ச்சி எல்லாமே சொல்லிடுவாங்க. ஆனால் நான் எழுதுந்து நீ சொல்லவே முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உன்னை எழுதி எடுத்து போனேன். அந்த அம்மா கிட்ட போய் நான் சொல்கிறேன், அம்மா எனக்கு ஜெபம் பண்ணுங்கம்மா, நான் ஊழியக்காரன்னு சொல்லுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. உன் பேர் என்னப்பா? உன் பேர் குமாராப்பா? ஆமாம் குமார். எங்கேருந்து வர? ஆவடி. ஓ சரி சரி, என்ன பண்ணணும்ப்பா? ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அந்த அம்மா பயங்கரமா அழுது ஜெபம் பண்றாங்க, அழையா வருது. அவங்க பார்த்தா ஆவடி குமாருக்காக, அவர் உடல் நலத்திற்காக, பலவீனத்துக்காக எல்லாம் கரெக்டாக சொல்றாங்க, ஓரளவுக்கு ஜெபம் பண்றேன். எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆனா பட் ஆண்டவர் நான் இன்னும் எழுதி வச்ச ஒன்று நீங்க சொல்லலையே, இப்போ 1/2 மணி நேரம் கிட்ட ஜெபம் பண்றேன், முடிக்க போறாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், பிசினஸ் நல்லா இருக்கும், குமாரை உயர்த்துங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, இப்படியே சொல்றாங்க. முடிக்கிற டைம் வந்துட்டாங்க, ஆமேன்னு சொல்ல வராங்க. அப்ப நான் என் மனசுக்குள்ள அழ ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவரே நீங்க அழைக்கல, நான் தான் வந்துட்டேன், எனக்கு தெரியுது, நான் கதறி கெஞ்சி கேட்கிறேன், மன்னிச்சிட ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா ஒரு நிமிஷம் நிறுத்துறாங்க, நிறுத்தி திடீர்னு சொல்றாங்க, சவுலை பவுலாக்கிய தேவன் உன்னை அழைக்கிறார். ஓ, நீங்க இப்படி உள்ள மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கும், டக்குன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு இன்னைக்கும் அது ஏரேசிங் மூமெண்ட் தான். ஏன்னா என் பேக்கெட்டில் நான் எழுதிட்டு போனது அதுதான். அதை எடுத்து அவங்க கிட்ட காட்டும் போது அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டியதில்லை தம்பி, உன்னை வல்லமே ஆண்டவர் பயன்படுத்துவார். எனக்கு இங்க தான் ஒரு பெரிய ஸ்டார்டிங். அப்போ அழைத்தவர் நீ தான், என்னை அனுப்புற, போற ஆண்டவரே, மீண்டும் போறேன், வாலிப பிள்ளைங்களை சீர்பொருந்த போறேன். அப்பதான் சொல்றேன், ஊழியக்காரன் நான் என் பேர் விஜயகுமார், நான் மாத்தி சொல்லிட்டேமா, பரவாயில்ல தம்பி, நீ என்ன சோதிக்கலன்னு அந்த ஆண்டவர் தானே சோதிக்க வந்த, உன் பேரை சொல்லி நீ எழுதுனதை எழுதி சொல்றாருன்னா அப்போ உன் மேல எவ்வளவு ஆசையா இருக்கிறாரு அவரு. எழும்பு மகனே, நீ போ, கர்த்தர் உன்னை வல்லமையா பயன்படுத்துவார், அநேக வாலிப பிள்ளைங்களை நீ சீர்பொருத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பிச்சாங்க. அன்னிலேருந்து எங்கள் வீட்டில் வந்து சொன்னோன்னே எங்கள் வீட்டிலலாம் ஒரே எங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். சரி நடத்து அப்படின்னு சொல்லி அந்த ப்ரேயரை நடத்த ஆரம்பிக்கிறேன். இப்படி அப்படியே ப்ரேயர் நடத்துனா அப்புறம் எப்படி வர ஆரம்பிச்சாங்க மக்கள் வந்து? அப்போ தான் எனக்கு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு யாரையும் எனக்கு கூட்ட தெரியாதுங்க. சரி.
கண் பார்வையற்றவங்க எங்க வீட்டுக்கு வந்து போற ஒருத்தர் அடிக்கடி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அப்ப அவர் வரும்போது சொல்லுவாருங்க, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா பிரதர்ன்னு கேட்பேன். அப்போ ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் உணர்த்தினாரு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். என்ன இந்த வார்த்தை வருது, தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்ப எந்த தீங்கும் வராதுன்னா இவங்களை காப்பாத்தினா நம்மளை காப்பாத்திடுவார், எல்லா விஷயமும் காப்பாற்றப்படும். அப்படி எடுத்துக்கிட்டு அவங்கள ஒரு 40-60 பேரை வந்து மாசம் ஒரு கூடுகைக்கு அழைக்க ஆரம்பிச்சு. ஓகே ஓகே ஓகே. இது எனக்கு இன்னொரு டேர்னிங் பாயிண்டா எனக்கு அமைச்சு. இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான்னு எப்படி தெரிஞ்சதுன்னா, இந்த கண் பார்வையற்றவங்க இந்த வீட்டாண்ட இங்க வந்து இறங்கும் பொழுது, இங்க ஒரு பின்னாடி ஒரு சர்ச் இருக்கு, இங்க பின்னாடி ஒரு சர்ச் இருக்கு, எங்களை அங்க கொண்டு போய் விடுங்க, அங்க கொண்டு போய். அப்படி ஒவ்வொருத்தரா கண் தெரிஞ்சவங்க கொண்டு வந்து விட்டு இப்ப யார் கேட்டாலும் இங்க ஒரு சர்ச் இருக்கு, ஆமா கண் பார்வையற்ற கூடுகை நடக்குமே அந்த சர்ச் தானே, அந்த மாதிரி. அப்படி என்ன அப்போ ஆண்டவர் எதுக்காக கொண்டு வரான்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு. சரி சரி சரி. அதனால கொஞ்சம் அப்படியே பிரஸ்தாபமாக ஆரம்பிச்சு. இப்படிதான் முதல்ல ஊழியங்களை ஆரம்பிச்சேன். சூப்பர் சூப்பர். சபையில கூட என் காணிக்கைய என் பிள்ளைகளே எண்ணணும். எவ்வளவு வந்தாலும் சரி சரி, என் சபை மக்களுக்கு அது தெரியும். ஓ, அது பிள்ளைகள்னா சபை மக்களை சொல்றீங்க? சபை மக்கள் தான். அதுல ஒரு 2 பேரை நியமிச்சு, கமிட்டி எல்லாம் கிடையாது, யார் வேணா இருக்கலாம், சரி சரி, வந்து எண்ணுங்கன்னு சொல்லு. அவங்க எண்ணி ஐயா இவ்வளவு இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான். அதுல தேவனுக்கு தசம பாகத்தை கொடுக்க ஆரம்பிச்சேன். ஓ, வேற மினிஸ்ட்ரிக்கெல்லாம் அப்படி? ஆமா, அப்படி பாஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்றது, ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்றது, அந்த மாதிரி காரியங்களை. ஓகே ஓகே. ஆண்டவர் அழகா நடத்த ஆரம்பிச்சாங்க. எப்படி அந்த கிரௌடு வர ஆரம்பிச்சது? இப்போ கண்ணு தெரியாம தான் வர ஆரம்பிச்சாங்க, வெளி கிரௌடுன்னா அப்படி எப்படி இதாகிடுச்சு? இது என்னன்னா, இங்க இதே மாதிரி ஜெயாநகர் பகுதி நீங்க ஒரு இடத்துல இருக்கு. சரி. அங்க ஒரு தம்பிக்கு வந்து இதே கணைய பிரச்சனை. பட் அவன் வந்து அவங்க வீட்டுல மந்திரவாதம் எதுவும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. என்ன ஒரு சகோதரி தான் அழைச்சிட்டு போறாங்க. நான் போன உடனே அந்த பையன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி. ஏசப்பா என்ன விடுதலை பண்ண. நான் பெரிய ஜெபம்லாம் கிடையாது. சரி. நான் விசுவாசிக்கிறேன், என்ன விடுதலை பண்ண அதே தெய்வம் உயிரோட இருக்கிறீங்க, இந்த மகனை விடுதலை பண்ணுங்க. சரி அப்படின்னு சொல்றேன். இன்னும் ஒரு வாரத்துல கண்ண மூடி நான் சொல்றேன். எனக்கு அப்ப அந்த தீர்க்க தரிசனம் வரம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு ஒரு ஆவியான ஏதோ ஒரு உள்ள இறங்கின மாதிரி ஒரு விஷயம். ஆனா நான் சொல்றேன், இன்னும் 7 நாட்களில் இந்த மகன் எழுந்து நடப்பான். வெளியில வந்தவொடனே அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க ஏற்கனவே ஊழியம் பண்றவங்க, அவங்க கேட்கறாங்க, என்ன தம்பி இப்படி பண்ணிட்ட, நீ எந்த ஹாஸ்பிட்டல் போனன்னு சொல்லுவந்தானே நான் இங்க உன்னை கூப்பிட்டு வந்தேன், டாக்டர் பேர் சொல்லுன்னு பார்த்தா நீ 7 நாள் எழுந்துப்பன்னு சொல்லிட்டேன். ஏன் நீங்களே விசுவாசிக்க மாட்டீங்களா? நீங்க என்னை விட கிறிஸ்துவ பரம்பரையில இருக்கிறீங்க, நீங்க விசுவாசிக்கலையா? நம்ம கடவுள் நான் நம்ம என்ன குணப்படுத்த அவனே குணப்படுத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரியாக 7 நாள்ல எனக்கே தெரியும், நானும் போய் பார்க்கல அவனை. நான் ஒரு மெயின் ரோட்ல நிக்கிறேன், தூரத்துல யாரோ ஒரு பையன் நடந்து வரான், அவனை மாதிரி இருக்கேன்னு ஒரு டவுட். அவன் திடீர்னு கையெடுத்து கூப்பிட்டு வரான், அண்ணா தெரியுதா அண்ணா? தம்பி நீ ஆடாண்ணா? நான் நார்மல் ஆயிட்டேனே. அவன் ரிப்போர்ட்டோட சொல்றாங்க, உண்மையிலேயே உங்க தெய்வம் உயிரோட இருக்காங்கண்ணா. இது ஒரு சாட்சியின் மூலமாய் சுவிசேஷம் நான் சொன்னேன். அவன் ஒரு 2-3 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சான். இப்படியே ஒருத்தரா போயிட்டு அங்க போங்க, ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ப்ரே பண்றாரு, நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படி அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்படியே தான் போகுது. இப்படிதான் ஆத்துமா கூட ஆரம்பிக்குது. ஓகே ஓகே ஓகே. அப்போ சோ 14ல இருந்து அப்படியே மூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. உங்க ஹெல்த் நல்லா இருக்கு, அந்த ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, அப்படியே போகுது. உங்க பிள்ளைங்களும் நல்லா படிச்சு வந்துட்டு இருக்காங்க? பிள்ளைங்களும் ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டே இருக்காங்க, கூட படிச்சுட்டே இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன மினிஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ அதுக்கப்புறம் 2016 வரையும் அழகா போச்சுங்க. பட் என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள், இவர் பாஸ்டர் தானே, இவர் எப்படி ஒரு பாஸ்டர்லாம் நடத்துறாரு, இவருக்கு தான் எந்த இதுவுமே கிடையாது, சரி இவர் என்ன ஆர்டினேஷன் வாங்கியிருக்காரு யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி. அப்போ வேதத்தின் பிரகாரம் பேசும்போது நம்மளும் பேசிடலாங்க, இயேசுவானவர் யாருக்கு ஆர்டினேஷன் பண்ணாங்க, யோவா ஸ்நானகன் பண்ணாரு வாங்கிட்டு போனார் இல்லையா அப்படின்னு. எனக்கும் ஒரு பாஸ்டர் பெனகாசம் ஒருத்தர் பண்ணாரு, நானும் பாஸ்டர் தானே அப்படின்னா. அது எனக்கு என்னன்னா உள்ள வர வரையும் தெரியாது பிரதர். ஏன்னா ஒரு டாக்டர்னும் போது உள்ள வரும்போது எல்லாருமே வந்து டாக்டர்னு பார்த்தாங்க. ஆனா ஊழியக்காரனா உள்ள வரும்போது, இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள வரும்போது எனக்கு முதல்ல இத்தனை டினாமினேஷன் இருக்குன்னே தெரியாது. ஓகே ஓகே. எனக்கு அது உண்மையா தெரியாது. எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய வருத்தம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆண்டவரை கூட இவ்வளவு கூறு போட்டு வித்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லா சர்ச்சையுமே ஒரே மாதிரி தான் நினைச்சேன். நான் போன சர்ச்சை எனக்கு பெண்டிகாஸ்ட்ன்றது அப்புறம் தான் தெரியும். எனக்கு அது தெரியாது. அப்போ எனக்கு இதெல்லாம் ஃபீல் ஆச்சுங்க. என்னன்னா, இவ்வளவு ஆசையா பேசுறவங்க இப்ப ஊழியம் பண்ணணும் வந்தா என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது, என்னை மோட்டிவேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. நீங்க ஏன் பண்றீங்க டாக்டர் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான். அப்படிதான் ஊழியக்காரங்களே கேட்டாங்களா? ஆமா, டிமோட்டிவேஷன் தான் நடக்குது. சரி 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 சரி. அப்பதான் ஒரு முடிவு பண்ண, எந்த ஃபெலோஷிப்லயும் கலந்து கூடாது. அப்பதான் சொல்ல ஆரம்பிச்சேன், நான் இனி இதை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. நான் என்ன பண்ண போறேன்னா, இனிமேல் என் மந்தையை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் இன்னிலிருந்து இதே பாஸ்டர்ஸை என் இடத்துக்கு வர வைக்கிறேன், இவாஞ்சலிஸ்ட் மீட்டிங் கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு 4-5 பேரை வச்சு முதல்ல பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் இந்த இடத்துல பண்றேன், மேல சர்ச்சு இங்க நடத்துறேன். 5 பேரோட ஆரம்பிச்ச இவாஞ்சலிஸ்ட் மீட்டிங் ஒரு 6 மாசத்துக்குள்ள 100-120 பேர்கிட்ட வரும்படி கர்த்தர் கிருபை செய்யறார். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்க பிரேயர் பண்ணி என்ன நடுவில் நிக்க வச்சு ப்ரே பண்ணுவாங்க. அப்போ
இந்த இடத்துல தான் நான் சபை கட்ட போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதே இடத்துல நல்ல ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் பேச வச்சாங்க. ஓகே. எனக்கு 2016 பிஷப் தயானந்தனோட அவருடைய டயஸ்ல இருந்து என்னை தேடி வந்து எனக்கு ஆர்டினேஷன் இந்த இடத்துல கொடுத்தாங்க. ஓ, ஆக்சுவலி இந்த இடம் வந்து இது ஒரு காம்பவுண்டாக இருக்குது. இது காம்பவுண்ட் உள்ளங்க. எல்லாருமே உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான், அவங்க எல்லாம் வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆமாங்க. இது உங்கள் இடமா? எனக்கு கொடுத்த பங்குல நான் ஆலயத்தை கட்டிட்டீங்க. ஆலயத்தை கட்டிட்டேன். மற்றவங்க வீட்டை கட்டினாங்க, நான் ஆண்டவர் வீட்டை கட்டிட்டேன். சரி சரி சரி. ஏன்னா என் வீட்டை அவர் கட்டுவாருங்க. ஆமாம். இதுக்கான பண தேவைகள்லாம் ஏற்கனவே இருந்ததானா இல்லை உங்களுக்கு? இல்லை எனக்கு வந்து ஒரு இடம் ஒன்று சீதனமாக கொடுத்துருந்தாங்க. சரி சரி சரி. அந்த இடத்துல ஒரு ஷோரூம் ஒன்று ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ அதில் ஒரு வருமானம். ஏன்னா யாரையும் நம்ம பாஸ்டர்ஸ்னு வரும்போது இன்னைக்கு எல்லாரும் மற்றவங்க கையை எதிர்பார்க்குறாங்க இல்லாமல் நம்ம கை கொண்டே தான் நம்ம செய்யணுன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். விசுவாசிக்கிட்ட கூட நான் இது வந்து பண்ணல. இந்த சர்ச்சு தளம் போடும்போது மட்டும்தான் என் விசுவாசிங்கிட்ட நான் கை நீட்டி கேட்டது. இப்ப கூட உங்களால முடிஞ்சதை நீங்க கொடுங்க. இந்த தளமும் ஒரு மகிமை. ஏன் அப்படின்னு கேட்டா, ஓகி புயல் வரும்பொழுது அப்பதான் தளம் போடுறேன். இந்த லைன்ல இருக்கிற எல்லாருமே, கோட்டஸ்ல இருக்கிற எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, அந்த பாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு. ஏன் இப்படி பண்றாரு? முழங்கால் படியிட்டு யோசுவாவின் காலத்தில் சூரியனை நிறுத்தின தேவனே இப்பொழுது மழையை நிறுத்தும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. இது கொஞ்சம் மிகையா தோணினாலும் நான் ஜெபம் பண்றேங்க. அப்ப எங்க ஜனங்களும் பாக்குறாங்க, ஆண்டவரே இப்ப நான் சொல்ற சூரியனை கட்டி இழுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பைபிள் இருக்கிறதுல உண்மைன்னு சொல்றீங்க, எனக்கு தேவை உன் ஆலயம் கட்டணும், வேற வழி கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சரியா 7:30க்கு தூறிக்கொண்டு இந்த மழை அப்படியே நிக்குது. பாக்குறாங்க, ஐயா இறங்கலாமான்னு கேக்குறாங்க. இறங்குங்க ஐயான்னு உத்தரவு கொடுத்த உடனே அடிக்க ஆரம்பிச்சாங்க. போட்டுக்கிட்டே வராங்க, லைட்டா தூரல் போடுது. ஐயா அப்படின்னு ஸ்தோத்திரம், மேல போய் மெத்த மேல போய் ஊந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கதறி கதறி ஆடுற. அதுக்கப்புறம் இறங்கி ஓடியாரன், நானும் ஜல்லி தூக்குறேன் ஆண்டவர், எந்த தொழிலாளிகளோட நானும் இறங்குறேன், நானும் சுமக்கிறேன். எங்க அம்மாங்க எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் வீட்டெல்லாம் பாக்குறேன், என்ன படிக்க வச்சேன், சித்தால் வேலை பார்த்துக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல தேவனுக்காக ஊழியம் செய்யறேன்னு சொல்லி எல்லாம் நாங்களும் இறங்கி செய்யறோம். 2 மணிக்கு முடியுதுங்க. முடிச்சுட்டு இறங்குறாங்க. 1 மணி நேரம் கழிச்சு மழை இறங்குது. அப்போ இந்த இடத்துக்கு தலத்துக்கு ஆண்டவரே ஆசீர்வாத மழையை கொண்டு வராருன்னு நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இந்த இடத்தை சுத்தி எங்கேயுமே மழை கிடையாது. அந்த ஓகி புயல் நல்ல அதுவரை மழை பெஞ்சிருக்கு. சரி சரி சரி. ஆனா அன்னைக்கு கிடையவே கிடையாது. மாலை போட்டு உண்மையாவே கடவுள் உங்களுக்கு கூட இருக்கிறாரு ஐயா. நான் கூட பயந்துட்டேன், 150 மூட்டை எங்களுக்கு தொழில் இது, ஆனா உங்களுக்கு காசு ஐயா, ஒரு ரூபாயும் காசு தானே அப்படின்னு. அப்போ எங்க விசுவாசிங்க கொடுத்தது வெறும் 20,000 ரூபாய் தான். அவங்களால முடிஞ்சது அந்த டைம். ஆனா மீதியை கர்த்தர் எனக்கு கொடுத்து எங்க சொந்த பணத்தை கொண்டு போட்டு இதை கட்டி கர்த்தருடைய கிருபையினால வீடு கட்ட கொடுத்த இடத்துல சபையை கட்டிட்டேன். அருமை. கர்த்தருக்கு அது பெரிய காரியம். ஆண்டவருக்கு வீட்டை கட்டல, அப்படியா பாதியில நிக்குதுங்க. அப்ப நான் சொல்லுவேன், எப்ப நீ கட்டுறே கட்ட, உன் வீட்டை நான் கட்டிட்டேன், என் வீட்டை நீ கட்டி கொடு, இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அப்படியே சபையை ஆரம்பிச்சிங்க. சபைக்குள்ள இப்போ எவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு? அப்புறம் ஒரு 20-25 பேர்கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு கொண்டு வந்த ஆட்கள்லாம் உங்க கேள்விப்பட்ட வந்த ஆட்கள் தான். கேள்விப்பட்டு எங்கேயும் விசிட் பண்ணி அப்படின்னா நான் எங்கேயுமே போனேன். பட் எனக்கு என்னன்னா, எனக்கு ஆண்டவர் சொன்ன, எனக்கு ஆரம்பத்துல சொன்ன விஷயம், நீ முழங்கால நில்லு, ஆத்துமாக்கள் உன்னை தேடி வரும், நீ கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, நான் கொண்டு வரேன், 4 திசைகள் இருந்து வருவாங்க. அப்பதான் முதல் முறையாக இந்த பக்கத்துல இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இப்போ இருக்கிறாங்க, பெனாலூர்பேட்டில் இருக்கிறாருங்க அவரு. அவருக்கு நெஞ்சு அழுத்துற பிரச்சனை, நைட்ல தூங்கும் பொழுது நெஞ்சு அழுத்துற மாதிரி இருக்கும். அவங்க போய் சிஎம்சில பாக்குறாங்க. அப்ப பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து டாக்டருங்க சொல்லிட்டாங்க, இவருக்கு வந்து ஒரு மிஷின் நாங்கள் கொடுப்போம், அந்த மிஷினை நைட்டில் வச்சுங்க, ஆக்சிஜன் வென்டிலேஷன் மாதிரி இருக்கும், அதை மூக்கில் வச்சுக்கணும், அவங்க அவர் வச்சுக்கிட்டா தான் தூங்க முடியலைன்னா கொஞ்சம் நெஞ்சடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மிஷினோட விலை ஆட்டோஸ்டாட்னு சொல்றது 70,000 ரூபாய் கிட்ட இது சம்திங் அந்த டைம். ஓகே ஓகே. அப்போ அவர் வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, அவங்க மனைவி சொல்றாங்க, அவங்க தான் எங்க சபைக்கு வர்றவங்க, அவங்க சொல்றாங்க, ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு வாங்க போலாம். அவர் சொல்றாரு, நீ வேணா போ, எதுக்கு என்ன கூப்பிடுற, ஏன்னா ஒரு இந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கவர், அந்த மாதிரிலாம் நான் கூடாது, போலீஸ்காரெல்லாம் கூடாது என்ன அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு முறை வந்து போயேன், அவருக்கு பெரிய வியாதியிலிருந்து குணப்படுத்திருக்காரு ஆண்டவர், நீ வா அப்படின்னு சொல்லி தான் அவரை கூட்டின்னு வராங்க. அவர் ஒரு லுங்கியோட வராரு, வந்து இந்த இடத்துல நிற்கிறாருங்க. நான் ஜெபம் பண்றேன், எனக்கு அப்ப தெரியாதுங்க என்ன விஷயம்னு. மறுபடியும் சொல்றேங்க, நான் இயற்கையா என்னன்னா, என்னை பொறுத்த வரையும் ஒரு ஜெபிக்கிற இடத்துல இருக்க என் எதிரில் ஒரு மனுஷன் நிற்கிறாருன்னா, ஒரு நல்ல மனசோட நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அதுல ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளால என்னாலதான் நடந்தது நம்ம சொல்லிக்கவே கூடாது. பாஸ்டர்ஸா இருந்தாலும் சரிங்க, நிச்சயமா நம்ம ஒரு மீடியம் தான், செய்யறவர் அவர், நம்மள பயன்படுத்துற, நம்மள யூஸ் பண்றாரா சந்தோஷப்பட்டு. அப்ப அவர் வரும்போது நான் கையை வச்சு ஜெபம் பண்றேன். அப்பதான் முதல் தடவை அவர் தீர்க்க தரிசனம் அவருக்கும் சொல்றேன்,
70,000 சொன்ன அந்த மிஷின் வேலையை விட்டுருங்க, 70 ரூபா மாத்திரையில கர்த்தர் உங்களை முடிப்பார் கரெக்டா, இனிமேல் அது பிரச்சனையே இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். அவர் வீட்டுக்கு போய் சிரிக்கிறார். நான் சொல்ல டாக்டருக்கு பச்சான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆள் லூஸ் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான், ஏன்னா அவர் சர்வீஸ் போயிட்டு அவர் சொல்லி சிரிக்கிறார். சரி சரி. அப்போ அவங்க மனைவி சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ஊழியக்காரர் அப்படி சொல்லக்கூடாது, அவர் சொல்லியிருக்கிறாரு இல்லை, நல்லது நடந்தா உனக்கு தானே அப்படின்னு சொல்றேன். அப்புறம் அவங்க வடபழனியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்கே போய் டாக்டர் ஜெயராஜான்றவரை பார்க்குறாங்க. அவர் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, வெறும் 70 ரூபா மாத்திரை தான் எழுதி அனுப்புறாரு. ஓ ஓகே ஓகே. எனக்கு தெரியாது அவர் அந்த மாத்திரை தான் எழுத போறாரு. 70 ரூபா மாத்திரை தான் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு 7 வருஷமா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கு. எனக்கு அவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் போங்க அந்த சர்ச்சுக்கு, நான் ஒன்றும் சொல்ல. இப்படி சாட்சியின் மூலமாய் சுவிசேஷம். இப்போ இந்த போலீஸ்கார் போய் இன்னொரு போலீஸ்கார்கிட்ட சொல்றாரு, அவருக்கு உடம்பு செல்லும், அவர் வராரு. ஓகே ஓகே ஓகே. இப்படி ஒருத்தராக கொண்டு வராரு. பட் இதுக்கு நடுவில் அப்படி அரசியல் இதெல்லாம் இருந்தீங்க, அதெல்லாம் என்ன? அரசியல்லாம் விட்டுட்டேன். இனி இந்த எஜமானுக்கு மாத்திரம் ஊழியம் பண்ணா போதும்ட்டு உள்ள இறங்கிட்டேன். அப்பதான் ஒரு 3 கட்டளைகளை மனசுக்குள்ள ஆண்டவர் கொடுக்குறாரு, ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி. அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு கொடுத்த தேசத்தில் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. ஃபர்ஸ்ட். அப்போ யோசிச்சு பாரு, அப்பா இல்லை, அம்மா தான் இருக்கிறாங்க, அம்மா கிட்ட பேசுறது இல்லை, எப்படி இருக்கிறது ஆண்டவரே, நீ போய் செய், அதுக்கப்புறம் அந்த பலனை பார் அப்படின்னு. அப்போது எங்கள் அம்மாவை தேடி நான் போகிறேன். எங்கள் அம்மாவை தேடி போகும்போது எங்கள் அம்மா கீழ் வீட்டில் தான் இருக்கிறாங்க. பார்த்த உடனே எங்கள் அம்மா முறைக்கிறாங்க, என்ன அப்படின்னு கேட்குறேன். சரி வா அப்படின்னு சொன்னோடனே உள்ளே போயிட்டு எங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்கும், எங்கள் அம்மாவை நிற்க வச்சு நில்லுமான்னு, சொல்லுப்பா அப்படின்றாங்க. மறுபடியும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இம்மீடியட்டாக சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து பெருவரில் தொட்டு முத்தம் கொடுத்து அழுது. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் நான் அப்படி எழுந்துக்கும் போது பார்த்தா கல்லுக்குள் ஈரன்ற மாதிரி எங்கள் அம்மா கண்ணிலேருந்து ஒரு பெரிய அழையை பார்த்தேன். எழுந்தோடனே அவங்க கட்டி பிடிச்சி எனக்கு சொன்னாங்க, நான் உன்னை எப்படி வளர்த்தேன்டா, உன்னை நீ இப்படி ட்ராக் மாறினதான் எனக்கு பிடிக்கல, மற்றபடி உன் மேலே அவ்வளோ பாசண்டா அப்படின்னு சொல்லி அது அழுதும் போது அந்த கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தோடனே ஏதோ எனக்குள்ள இருந்த பெரிய சிக்னஸ் ஏதோ வெளியே போன மாதிரி இருந்தது. ஒரு பெரிய இன்னும் பலம் வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நீ ஊழியக்காரன், அதெல்லாம் செய்யக்கூடாது போ. அதுக்கப்புறம் என்னோட சகோதரி ஃபோன் பண்ணி என் பெரிய சகோதரி போய் பார்த்தேன். அவளும் கட்டி பிடிச்ச எல்லாரையும் போயிட்டு, ஏன்னா சங்கீதம் 133 1-3 காட்டுறேன். அதுல பார்த்தா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பம், அங்க என்ன இருக்கு தெரியுமான்னு கேட்டாரு. என்ன இருக்கு ஆண்டவரே, அங்க ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நான் வச்சிருக்கிறேன், அது தெரியுமா உனக்கு, அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். ஜீவன் ஆசீர்வாதம், ஜீவன் ஆசீர்வாதம். சோ மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா எதுக்குன்னு சொல்றாருங்க. அப்ப அந்த ஜீவன் எங்க இருக்குன்னு பார்த்தா உங்க அம்மா அப்பா கையில இருக்குது, அக்கா தங்கச்சிங்கையில் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதை பார்க்கறது கிடையாது. அப்போ அவங்கள தேடி போய் சொன்னேன். சின்னவங்களா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டேன். அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, நீ ஊழியக்காரன், நீ மேல் அழாத, உன்னை கர்த்தர் நல்லா உயர்த்துவார் போ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. கடைசியாக 3வது என் மனைவி கிட்ட தான் வந்தேன். தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா தூங்கும்போது அவங்க முகத்தை பார்த்தேன், அழ வந்துருச்சு பயங்கரமா. நம்மளை நம்பி வந்தாங்க. இன்னைக்கு வரையும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இப்போ டாக்டர் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அப்படி போவார் இப்படி போவார் அப்படின்னு வந்தவர், நம்மளால தான் இப்படி ஆயிட்டாரோ என்னவோ, அவர் பேசாம அவர் பாட்டு படிச்சிருந்தாருன்னா வேற லெவலாக இருந்திருப்பார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீ எனக்கு கிடைத்தது வரம், நான் உனக்கு கிடைத்தது சாபம். அவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் சொல்லாத. அப்போ என் மனைவி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு அவங்க காலை பிடிச்சி அழுத்திட்டு நான் அழுதுட்டு இருக்கேன். அவங்க டக்குன்னு எழுந்துட்டாங்க. என்ன ஒன்றும் இல்லைம்மா, நேராக இருக்கும்போது செய்ய முடியல, உடனே ஒன்று கேட்கட்டுமான்னு, என்ன என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை பார்த்து நான் அவள் காலை பிடிச்சி சொன்னேன், என்னை மன்னிச்சிடறாம்மா, என்னுடைய விழா எலும்பு நீ, நான் உனக்கு கஷ்டப்படுத்திடக்கூடாது, அது மிகப்பெரிய தவறுன்றது இப்போ உணர்த்துட்டேன்டாம்மா, உன்னை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், என்னால் நீ இடத்துல அவமானப்பட்டிருக்கிறேன், அதனால என்னை மன்னிச்சிட்டேன். அப்போ அவள் கதறி பிடிச்சி அழுது, அவ்வளோ பரவாயில்ல, நீ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், இன்னைக்கு கடவுளுக்குன்னு எழும்பு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அதனால அவங்களும் ஒரு விஷயத்த செஞ்சாங்க, எனக்காக செஞ்சாங்க. நான் ஒன்று செய்யட்டுமா உனக்காகன்னாங்க. என்னம்மா, பொட்டை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பொட்டு வச்சா பிடிக்கும், திருநீர் வச்சா அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த பொட்டு வச்சு. பட் அந்த பொட்டை எடுக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. சரிடாம்மா எடுத்துரு, ஏன்னு கேட்பேன்னா, நீ வீட்டுக்கு போகிற சொல்ல, என் வீட்டுக்காரக்காக விட்டேன்னு சொல்லு, மகிமையான உயிரை காப்பாற்றினார் இல்லையா அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன், மா இங்கே வா, இனிமேல் யாருன்னா கேட்டாங்கன்னா, விலை மதிக்க முடியாத என் கணவருடைய உயிரை அவர் கொடுத்ததால் விலை மதிப்பில்லாத பொட்டை நானே அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல். இதுதான் சுவிசேஷம். இதை சொல்ல ஆரம்பிச்சு யாரும் வாயை திறக்கல.
இப்படி அவங்க விட்டதும் நல்ல ஒரு காலேஜ் மாற்றம் ஏற்பட்டது. இன்னொரு பெரிய காலேஜுக்கு மூவ் ஆனாங்க. ஓகே. நல்ல அழகாக ஆண்டவர் அவங்களையும் உயர்த்தி இப்போ மன்னிப்பு கேட்டு ஒரு ஒப்புரவானீங்க. ஒப்புரவாக நம்மளை மாற்றி தான் ஆகணும். ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு ஈகோ விட்டு போய் அதை ஒரு இது இறங்கி போய் பேசுறதுங்கிறது ஒரு பெரிய இல்லை. அதுதான் இப்போ நம்ம பரலோகத்தில் தேவன் தன் மகனையே கீழே அனுப்புறாருங்க. இவரை காட்டில் நம்ம பெரிய ஆயிட்டோம். அவர் முகத்துல எச்ச துப்புனாலும் தொடச்சு போட்டு போயினே இருக்கிறாரு. அவர் அசால்ட்டா சொல்லிட்டு ஊழியக்காரனா அவ்வளவுதான். 1000 பேர் 1000 பேசுவாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்கூடாது. நீ முதல்ல இறங்கு. உனக்கு மாற்றம் ஏற்பட வேண்டுமா, உன்னை சுற்றி மாற்றம் ஏற்பட வேண்டுமா, முதல்ல நீ மாறு. நீ மாறாம எதுவும் மாறாது. சூப்பர். ஸோ அப்படியே உங்கள் லைஃப் அப்படியே மூமெண்ட்டில் 16, 17 அப்படி போயிட்டே இருக்கு. 17, 18, 19 வரையும் இப்போ 2025 ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் கர்த்தர் நடத்தியிருக்காரு உங்களை. ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி, அதை பற்றி அப்படியே சொல்லுங்க. இந்த சபை கட்டி முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. 4 இயர்ஸ் ஆயிடுச்சா? அப்போ இதை கட்டி டெடிகேஷன் பண்ணேன். அப்போ முதல் முறையாக இங்கே டெடிகேஷன் பண்ணும்போது பாஸ்டர் கோஷி அவர்களை அழைக்கிறேன். ஓகே. அப்போது பாஸ்டர் வராரு. வரும்பொழுது நான் வேண்டிக்கிறேன், பாஸ்டர் எனக்காக வேணும் ஆண்டவரே இவர் மூலமாக வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அவர் 3 காரியங்களை ஒன்று சொன்னார். இந்த போதகரிடத்தில் நான் ஆராதனை வல்லமையை பார்க்கிறேன். அது மாத்திரம் இல்லை, கருணை உள்ளத்தோடு ஜனங்களிடத்துல பேசுறத பார்க்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட பொருத்தனையும் அதுதாங்க. நான் உங்கள் சகோதரன், இது நம் குடும்பம் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க சபையில இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தாய் மாமன், உங்க பிள்ளைகளுக்கு நான் தான் தாய் மாமன், முதல் தாய் மாமன். சமூகம் வேற மாதிரி இருக்கலாம், நான் தான் தாய் மாமன். ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லும்போது எல்லாருமே அண்ணான் தான் கூப்பிடுவாங்க, ஊழியன்னு கூப்பிட மாட்டாங்க, பாஸ்டர்னு கூப்பிட மாட்டாங்க. அப்படியே அப்படி உருவாக்கணுங்க. அதை இறங்கி செய்யும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு திருமண காரியம் நடக்குதுன்னா சந்தா காசுன்னு கேட்பாங்க. சரி, நீ 5 10 கூட கொடு, 50 கூட 100 கூட, அது உன் இஷ்டம். ஆனா நீ கொடுக்கறது உன்னுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த தாய்மாமனுடைய சீர் முதல் சீரா இருக்கும், சபையோட சேர்ந்து நடக்கும். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வீடு கட்டும்போது சோஃபா செட்டு, ஒரு ஹோம் தியேட்டர், வயசுக்கு வந்து அவங்களுக்கு நகையை போடுவோம். அப்படியா? ஜனங்களே செய்வாங்க, அவங்களே செய்வாங்க. அவ்வளவு 21 தட்டு கொண்டு போய் இறக்குங்க. சபையோட புடைசூழதான் இன்னைக்கு வரையும். இப்போ போன வாரம் கூட நடந்தது, புடைசூழதான். இது சபைக்குள்ள ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஜோஷை ஏற்படுத்துச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சபை மக்களும் சேர ஆரம்பிச்சு. நம்ம பாஸ்டர் நல்ல பாஸ்டர், ஒவ்வொருத்தரும் அப்படி நடத்த ஆரம்பிச்சோம். இதுக்குள்ள இந்த உடம்பு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக ஆரம்பிச்சது. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் பிளாக் வருது. அப்போதான், எப்போ, எந்த வருஷம் இது? இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2019 அந்த கொரோனா டைம் முன்னாடி. டாக்டர் சொல்லிட்டாரு, சரி பார்க்கலாம் இரு, அப்படி ஆன்ஜியோ பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் வச்சிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணேன், 3 நாள் ஃபாஸ்டிங் போடுறேன். ஆண்டவர்கிட்ட வேண்டி, ஆண்டவரே 3 நாள் ஃபாஸ்டிங் நீங்க தான் குணப்படுத்தணும், பரம மருத்துவர், என்ன அதுல இருந்தே காப்பாத்துறீங்க, இது எம்மாத்திரம் உமக்கு அடைப்பு, தடைகளை உடைக்கிற தேவன் என்று உமக்கு பேர், இது என்ன ஆண்டவரே நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்களுக்கு பிறகு நான் போய் ஆன்ஜியோ எடுக்கிறேன். ஏன்னா இசிஜில அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஆனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த பெயின்லாம் எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா ஆன்ஜியோ போய் எடுக்கும்பொழுது அந்த ஆன்ஜியோல என்னோட ரிசல்ட் நார்மல் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ டாக்டர் அதை ஹைலைட் பண்றேன், நார்மல், நீ பெரிய ஆளு. அப்போ அவருக்கே என்னன்னா, விஜயகுமார் யூ ஆர் குட், ஏதோ உனக்குள்ள ஒரு ஃபெய்த் உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதான் என்ன நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த 14 வருஷமாவும் எந்த மாத்திரை மருந்தும் இல்லாம கர்த்தர் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண கிருபை செய்யும். சுகர்னா எவ்வளவு லெவல் இருக்கு உங்களுக்கு? எனக்கு நார்மலா ஒரு 180 அந்த மாதிரி 150 குள்ள தான் இருக்குங்க. சரி, இதுவே அதிசயம். ஓகே. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு தடவை 400ன்னு வந்துடுச்சு. நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, ஒரு லேபுக்கு போறதுக்கு முன்னாடி வரையும் அவங்க நார்மல் மனுஷனா போறாங்க. ஆனா லேப்ல போய் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 150, ஒரு 5 மில்லி கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா கூட எனக்கு தலை சுத்துதேன்றாங்க. அது வரையும் அவங்க நார்மலா தான் இருந்தாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே தட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவேன், பேப்பர். ஆனா நான் சொல்லுவேன், இதை ஏன் கொடுத்தாரு தெரியுமா, தட் இஸ் ஒன்லி பேப்பர், நாட் யுவர் கிரியேட்டர்னு சொல்லுவேன். அப்போ என் சபைக்கு வரவங்க அதான் சொன்னேன், ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குற பயப்படாத, இதைத்தான் இப்படி இருந்த உன்னதான் மாத்த போறாருன்னு அர்த்தம். டாக்டர் சொல்லிட்டாரு இல்லையா. அப்ப எனக்கு 400 வரும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எங்க வீட்டுல பயந்தாங்க. ஏன்னா அடுத்தது அது சைலண்ட் கில்லர்ன்றதால எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ நான் அதுக்கு அன்னைக்கும் 3 நாள் ஃபாஸ்டிங் போடுறேன். எல்லாம் எதுவாக இருந்தாலும் உடனே ஆயுதத்தை எடுத்துருவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது, எப்படியாவது அழுதுக்குது அது கேட்டுருவேன், எனக்கு நீ பண்றியா இல்லையா ஆண்டவரே. அந்த 3 நாட்களுக்கு பிறகு நம்ம உடனே டெஸ்ட் பண்ணா நம்ம கம்மியா தான் தெரியும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், அன்னைக்கு காலையில சாப்பாடு, மதியம் பிரியாணி, நைட்டும் பிரியாணி, 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிட்டு மறுநாள் காலையில டெஸ்ட் எடுக்கும். ஆனா அன்னைக்கு நான் டெஸ்ட் எடுக்கும்போது 110 தான் இருக்கு. 400 இருந்தது. எங்க எப்போ 2 நாளைக்கு முன்னாடியா?
3 நாளைக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க. நான் எடுத்துட்டு 4வது நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் போறேன். ஓ, இப்போ என்னுடைய ஃபாஸ்டிங் இது ஒரு ரொம்ப பெரிய சீக்ரெட்டா இருக்கு. எனக்கு சீக்ரெட்ன்றதை விட என் சீக்கிரட்டே அவரு தாங்க. சாப்பிட்ற உணவு ஒன்று ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். வேற எதுவும் கிடையாதுங்க. அவரை மகிமைப்படுத்த சாப்பிட்றேன். அவர் என்ன பண்ற பண்ணிட்டு போட்டோம். இப்படி சூப்பர் நேச்சுரல் நடக்குதுல்ல. இப்போ 400 110ங்கும் போது நீங்க மெடிக்கல் ரீதியாகவே எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? இது உண்மை சூப்பர் நேச்சுரல் தான் சொல்லுவேன். நான் அதுதான் சொல்லுங்க. மெடிக்கல் சாத்தியமான்னு கேட்குறேன். இந்த மாதிரி கிடையாது. அப்படி ஏன்னா இருக்கிற உறுப்பும் இல்லையேங்க. அந்த உறுப்பு வேலை செய்யறது கூட உறுப்பு ஒழுங்கா இருக்கணும். அது தலை மட்டும் வச்சுட்டு அது மட்டும் என்ன பண்ணும்? அது சொல்லும் என்ன பாடா படுத்திட்டு என்ன அறுத்து பாதியா விட்டேடா அப்படின்னு சொல்லும். சொல்லுவாங்க கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதனுடைய அர்த்தம் அப்ப தெரியல. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தமே. நான் நாயகனை பார்த்து விட்டேன், இனி எனக்கு அந்த கல் தேவையில்லை. எனக்குள்ள அவரை உணர்ந்து விட்டேன், அது எனக்கு போதும். இனிமேல் அதுல வைராகியமா இருக்கிறேன். வார்த்தையில எனக்கு அதை விடவே முடியாது. எங்க வீட்டுல யாரு சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன். பொதுவாக ஹீலிங்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்போ நீங்கள் ஒரு நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ மருத்துவ ரீதியாக நீங்கள் படித்ததுனால ஹீலிங்கெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்போ ஒரு சில பிரச்சனைலாம் சொல்லுவாங்கல்ல, இதில் அப்போ உங்களுக்கு தெரியும்ல இது வந்து நார்மலாக ஹீல் ஆகாது, இது ரொம்ப டேஞ்சரு அப்படிலாம் ஓரளவுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்கப்பட்டுன்னு ஒரு ஊர் அரக்கோணம் பக்கத்தில் இருக்குங்க. அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, அலமேலுன்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அவங்கள கூட்டு வராங்க. இப்படி தான் கை இருக்குங்க. அவங்க வயசு 50 தான். அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு குறை, அவங்க வீட்டுக்காரர் சொல்லாரு அவ கை 6 மாசமா இப்படியே இருக்கு பிரதர். 7 டாக்டர் கிட்ட பார்த்துட்டாங்க. எல்லாருமே ஒரு 21 மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, டெய்லி சாப்பிடணும். அப்ப இங்க கேள்விப்பட்டு அவங்கள அனுப்பும்பொழுது அவங்க இங்க வராங்க. இங்க வரும்போது நான் சொல்றேன் 3 நாட்கள் உங்க சொந்தக்கார வீட்லயே இருங்க. ஆனா 3 நாள் இந்த கோயில் வாசல்ல வந்து நின்று வேண்டிட்டு போங்க. கர்த்தர் உங்களை விடுதலை செய்வாருமா, ஆனா சாட்சியா நிப்பியா? என்ன பண்ண போறேன் ஐயா, என்ன பண்ணணும் சொல்லுங்க, எவ்வளவு தரணையான்னு. எனக்கு எதுவும் வேணாம். நான் தீர்மானம் எப்பயோ எடுத்துட்டேன். யாரு கையிலையும் காசை வாங்க மாட்டேன். எனக்கு காசா கொடுத்தா வேணாம், பொருளா கொடு, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கண் பார்வையற்ற கூடுக நடக்குது. ஒரு 25 கிலோ மூட்டையே உன் தலைமையில வச்சு எடுத்துன்னு வரணும். எடுத்துட்டு வருவியா, குடுப்பியா அப்படின்னு. ஐயா கொடுக்குறேன். என்னையா, ஆனா என்னால 2.5 கிலோ குழந்தைய தூக்க முடியலையா? 25 கிலோ தூக்க. அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, ஐயா என்னையா அப்படி பேசுறீங்க, மாத்திரையை போட சொல்லுங்க ஐயா, மாத்திரையை தூக்கிடி வீட்டுக்கு போ அப்படின்னு. வீட்டுக்கு போறாங்க. 1 மாசம் அவங்க ஆளை காணும். சரியா அந்த கூடுக நடக்கும்போது இவங்க சொன்னாங்கன்னு தெரியாதுங்கய்யா. சரி 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 சரி. கர்த்தர் மகிமையா அந்த அம்மா தலைமையில மூட்டையை வச்சுன்னு உள்ள வந்தாங்க. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். பட் நீங்க இந்த இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு டாக்டரா இருந்து இது எப்படி நடக்குது அப்படி நீங்க இந்த ஹீலிங் நடக்குதுல்ல, இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு இப்படி ஒரு ஹோப்புக்கு போயிட்டீங்க? அது ஃபுல்லா ஆண்டவரோட ஃபெய்த் இல்ல. எனக்கு என்னன்னா அதுக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் கானானிய ஸ்திரீயும் தான் நான் எடுத்துப்பேன். பைபிள்ல பார்க்கும்போது ஏன்னா அதுல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்றேன். இது அது வந்து கதை கட்டு கிடையாது, கட்டுக்கதையும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறாள். வரும்பொழுது இயேசுவானவர் சொல்றாரு, ஒரு வார்த்தையும் அவர் பேசல, அமைதியா இருக்கிறாருங்க. அவர் திரும்பி கேட்கிற உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொன்னாலும் அவர் மறுபடியும் சொல்ற என் பிள்ளைங்களுக்காக தான் வந்திருக்கிறேன்றாருங்க. திரும்ப கேட்கும்போது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்றாரு. குத்துறா மாதிரியே பேச. ஆனா கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு துரத்த ஆண்டவரே எதுக்கு நிற்கிற பேச, சொல்லி அனுப்பி, ஏதாவது சொல்லி அனுப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவர் பொறுமையோட இருக்கிறார். என்னன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார்ன்றதை அங்க நிரூபிக்க வரார். ஒரு சமூகத்துல வரும்போது நீ காத்திருக்க வேண்டிய, எடுத்த உடனே உனக்கு அதிசயத்தை காட்டா நீ ஓடி போயிடுவேன். ஆனா நீ எவ்வளவு தூரம் இறங்கி வரேன்னு நான் பாக்குறேன் அப்படின்றது. நாகமானுக்கும் அதை தான் செஞ்சார். எவ்வளவு தூரம் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இறங்கி வா அப்படின்னு. அப்போ அந்த வசனத்தின் மூலமா எனக்கு உணர்த்தின ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே கானானிய ஸ்திரீக்கு எப்படி அற்புதம் நடந்தது. அவ வந்தா, அவ பொண்ணு எங்கேயோ இருக்கிறா, அதுக்கு எப்படி வல்லமை அங்க போச்சு. இந்த ஹீலிங்க நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? பிரதர் எங்களுக்கு பாஸ்டர்ஸ்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஆமா அங்க நடந்தது, நீங்க பாத்தீங்களான்னு நான் கேட்பேன். ஆனா நான் பார்க்க விரும்புறேன் ஆண்டவரே. என்ன இப்ப என் முன்னாடி வந்து நிக்கிறாங்க, கஷ்டத்தோட நிக்கிறாங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன பயன்படுத்துங்க, நீங்க செய்யுங்க. ஏன்னா அவங்க விசுவாசித்து வந்திருக்கிறாங்க, உன்னதானே தேடி வந்திருக்கிறாங்க, செய்யுங்க. அப்போ இந்த ஹீலிங் எப்படின்னா சூப்பர் நேச்சர் தான். இது கர்த்தரால் மாத்திரம் தான் முடியும். என் ஆலயத்தில் தேவனுடைய வல்லமை இருக்குதுன்னு நான் விசுவாசிப்பேன். பட் ஆனால் நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் டேப்லெட்டே வேண்டாங்கும் போது, நான் டேப்லெட்டே வேண்டாம் பயந்தார். அவங்க வீட்டில் இருக்கிற வீட்டுக்கார் பயந்தார் பயங்கரமா. அவர் கொஞ்சம் ஐயா அப்படி இல்லையா, அந்த மாத்திரையை மட்டும் போட சொல்லுங்கன்னு. சரி ஒரு 3 நாட்கள் போடாமல் இருங்க, ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் போட்டுருங்க, நான் வேணான்னு சொல்ல. நடக்கலாம் அமைதியாக இருப்பீங்களான்னு. அவருக்கு இப்படி கை மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் மேக்சிமம் மெடிசனை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து அதை சொல்லி மோட்டிவேட் பண்ண மாட்டேன், நீங்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கர்த்தர் மேலே முதல் நம்பிக்கை இருக்கா, இல்லை அதுக்கு மேலே ஒரு பயம் இருக்குன்னா, இந்த மாத்திரையை சாப்பிடும்போது கூட ஆண்டவரே உம் சித்தம், இதை நான் எடுக்கிறேன், இது மேலே குறைஞ்சுன்னு எனக்கு
இதுவரையும் என்னுடைய சபையில் அப்படி ஒரு இழப்பு ஏற்படலை. ஏற்பட ஸோ நீங்களும் டேப்லெட்ஸ் எடுக்கிறதில்ல. ஓகே ஓகே. ஆனால் டோட்டலாகவே அந்த ஃபீல்டை விட்டு இது ஆகிட்டீங்களே. இவன் டாக்டரை விட ஆடவர் போதும் சூப்பர் நடக்கும்பா அப்படிங்கிறதுக்கு வந்தீங்க. ஸோ அது உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களாக வந்துச்சு. இப்போ பார்த்துருந்தாலும் வருங்க கண்டிப்பாக. என்னன்னா என்னுடைய நண்பருடைய தகப்பனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்பொழுது தான் அவர் டாக்டர். அவர் ஆக்சுவலாக ஓகே ஓகே. அவர் இதே ஊரில் தான் இருக்காரு. ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவங்கள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அவரையும். அங்கே அவர் இருக்கிறாருங்க. அங்கே கிட்டத்தட்ட அவருக்கு நிறைய செலவாகுது. இவரே உள்ளே போக முடியாது, இவரே உள்ளே போய் பார்க்க முடியாது. அவர் ஐசியூவில் தான் இருக்கிறாரு. பட் கை கால் கூட அசையலை. கிட்டத்தட்ட 20-25 நாள் கிட்ட இருக்கிறாரு. அப்போது அதுவரையும் அதே நண்பர் என்னை கிண்டல் பண்ணவர் தான். இதை போய் சீட்டை விட்ட நோ பண்ணுகிற போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அன்னைக்கு நான் சொன்னேன், உன் தகப்பனுக்காக நான் செபிக்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், இன்னும் 7 நாட்களில் உன்னுடைய கிளினிக்லேயே அவர் வந்திருப்பார். ஏய் அந்த அளவு ஃபெசிலிட்டி என்கிட்ட கிடையாது தான் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்கேன், நீ என்ன பேசுகிற அப்படின்னு. இது நடக்கும், நடந்தா பேசு, நான் நடந்தா சொல்கிறேன்டா. ஆனால் கரெக்டாக 7வது நாள் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏன்னா அந்த 6வது நாளே அவங்க அப்பாவுக்கு கை கால் அசைய ஆரம்பிக்கிறது. ஓகே ஓகே. ஏன்னா இந்த லைவையும் அவர் பார்த்தாலும் கண்டிப்பா அவரும் சொல்லுவார் அது உண்மைன்றது. ஏன்னா நம்ம பொய் சொல்ல விரும்பல, சரிங்களா? ஏன்னா ஒரு நாம ஊழியராக ஆயிட்டங்க, அவர் டாக்டருங்க, அவர் கிளினிக் வச்சிருக்காரு, ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காரு. அப்படியாப்பட்ட ஹாஸ்பிட்டல் அவங்க அப்பா வந்து தங்க கூட்டின்னு வந்துட்டாரு. இப்போ அவங்க அப்பா நல்லா இருக்காரு. அன்னிலேருந்து என் நண்பர் என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேலி கிண்டலமா பேசுறது கிடையாது. அந்த மாதிரி கர்த்தர் கிருபை செய்தார். ஓகே ஓகே. சூப்பர். நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னும் மறக்க முடியாத நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கை. தீர்க்க தரிசன வரங்கள். ஓ தீர்க்க, ஓகே. செயல்பட எனக்கே அது இருக்கான்றது முதல்ல தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கண் பார்வையற்ற கூடுகையில் அனகாபுத்தூரில் நடக்குது. அப்போ ஒரு தடவை நான் ஜெபிக்க என்ன அழைச்சிருந்தாங்க. என்ன ப்ரேயருக்கா என்ன மெசேஜ் கொடுத்தா கூப்பிட்டு சாட்சியோட நான் பேசுகிறேன். அப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுங்க, அந்த கண் பார்வையற்ற ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து நிற்கும் போது அவங்க தலைமையில் நான் கை வைக்கிறேன். ஒருத்தராக ஜெபம் பண்ணி பேரை சொல்லி தான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஒரு அம்மா மட்டும் வந்து நின்னாங்க. நான் கண்ணு மூடிட்டு தான் இருக்கிறேன். பட் நான் தலைமையில் கை வச்ச உடனே, கற்பகம் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன் கணவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்குது, இன்னும் ஒரு வாரத்தில் கர்த்தர் அவரை எழுப்பார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறேன். நான் கையெடுத்த அப்புறம் அந்த அம்மா அழறாங்க பயங்கரமா. என்னம்மா ஏமா அழற? மற்றவங்களாம் நார்மலாக இருக்கிறாங்க, ஏமா அழறாங்க இந்த அம்மா அப்படின்னா, இல்லையா நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா ஏம்மா அப்படின்னு. இல்லை அவள் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் கற்பகம்னு? ஏம்மா நீ தானம்மா சொன்னேன். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் காதல் கற்பகம் அப்படின்ற வார்த்தை தான் கேட்டுச்சு. நான் ஒரு அவங்க தான் சொன்னாங்கன்னு சொன்னால் கற்பகம்ட்டு. அது இல்லாமல் அவங்க வீட்டுக்காருக்காக தான் வந்தாங்க, அதுவும் அந்த விஷயமும் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் இப்போ இருமின் தான் உட்காந்துருக்காங்க, அவர் காட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அழுதாங்க பயங்கரமா. ஐயா நீங்கள் பெரிய ஆள்டா, நீங்கள் பெரிய பாசம், தீர்க்கது ஒன்றுமே கிடையாதும்மா, நீ தான் பெரிய ஆளுமா. ஏன்னா உன் பேரை என் வாயிலிருந்து வர வைக்கணும், அவர் வந்துக்கிறாரு பாரு உன்னை சொல்கிறதுக்கு. அப்போ நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள்மா, கவலைப்படாதேன்னு சொன்னேன். உண்மையிலே அந்த கர்த்தராங்க அவங்க கணவருக்கும் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாருங்க. ஒரு பெரிய சாட்சியான இருக்கு. அன்னைக்கு தான் எனக்கு இப்படி வரேன். நான் என் வீட்டில் வந்து சொல்கிறேன், எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, பெரிய ஆள் ஆகிட்டப்பா, பெரிய பாஸ்டர் ஆகிட்டிங்க போல தெரியுது அப்படின்னாங்க. அவங்க சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, அப்படி இல்லடாம்மா, உண்மையிலே அவர் தேட 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 அதை சொன்னேன், ஒரு சில அங்கீகாரங்களை கொடுக்குறாராம்மா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த வரம்னு சொல்கிறத விட இதெல்லாம் ஒரு அங்கீகாரம், பாஸ்டர்னு இருந்தால் அதெல்லாம் இருக்குதுடாம்மா. ஒரு ஆறுதலாக பேசுறது ஒரு வரம், போதிக்கிறது ஒரு வரம், தீர்க்க தரிசனம் ஒரு வரம், ஹீலிங் ஒரு வரம். அதே மாதிரி என்னுடைய சபையில் நான் சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனுக்கு அவர் இன்னும் நம்பினதுக்கு காரணம், தன் மகனுக்கு இவன் தான் என் முதல் டாக்டர் என்னோட சபையிலன்னு சொன்னேன். ஆனால் அந்த பையனுக்கு இன்ஜினியரிங் சீட் கோயம்புத்தூர்ல கிடைக்குது. 6 மாசத்துல ஆசான் மெமோரியல் காலேஜில் அவனுக்கு பிடிஎஸ் கிடைக்குது. டாக்டர் தான் ஐயான்னு வந்து அந்த அம்மா விசுவாசமா சொல்றாங்க. இந்த டாக்டர் கிடையாது, அவன் எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்தது எம்பிபிஎஸ் தான், இது கிடையாது. ஒரு வருஷம் உட்காந்து எழுதுனா அடுத்த வருஷம் அவன் எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணி அதே கோயம்புத்தூர்ல கிடைக்குன்னு சொன்னேன். அதே கோயம்புத்தூர்ல ECAல படிச்சு முடிச்சு இன்னைக்கு டாக்டராகி வந்துட்டான். இந்த பூண்டி போற டேர்னிங்ல அமுதா கிளினிக்னு சொல்லி வச்சிருக்கிறான். இதனால அவங்க வீட்டில் 2 பேரும், என் மனைவி என் பொண்ணு 2 பேரும் ஞானசானம் கொடுத்துருன்னு அவரே ஒத்துக்கிட்டாருங்க. அவங்க வந்து ஞானசானம் கையால எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்த சபை கட்டுறதுக்கு முன்னாடி கூட என் பின்னாடி முதல்ல நான் ஞானசானம் தொட்டி தான் கட்டினேன். இதுதான் ஏன்னா நான் ஞானசானம் எடுத்துன்றதுனால ஞானசானம் தொட்டி தான் கட்டினேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்லாவே படிக்காத அந்த பிள்ளை படிப்பா, ஓரளவு சுமாராக தான் படிப்பா. பட் அந்த பிள்ளைய 10th பார்த்து நான் சொல்கிறேன், +2 நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்க வீட்டில் நம்பலை, இவளாயா அப்படின்னு. அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸே டிகிரேட் பண்ணுறாங்க. நீ அதுக்கப்புறம் என்ன +1 +2 எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன். ஓகே ஓகே. பட் அதை நான் சொல்லும்போது நான் சொல்கிறேன், உன் பேர் வரும், அதோட பேனரில் உன்னோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஸ்கூலில் அப்படின்னு போது அவன் நம்பலை. ஐயா நையா அப்படின்வாங்க. ஆனால் அவங்க அம்மாவும் நம்பலை அதிகம். அப்படி இருந்தால் நல்லது தானேயான்னுவாங்க. ஆனால் சொன்னபடியே பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் வரல, எக்கனாமிக்ஸ் படிச்ச இந்த பிள்ளை தான் வந்தான். அவருடைய ஃபோட்டோ பேனரில் ஏறிச்சு. ஆமாம். இல்லை இப்போ பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க?
என்னுடைய பெரிய மகன் வந்து பிஇ முடிச்சாரு. Okay. பிஇ முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்க்காக ஃபின்லாண்டில் சைபர் செக்யூரிட்டி okay, பண்ணுறாரு. okay, okay. மேற்படிப்புக்காக பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது மகன் எம்பிபிஎஸ் பண்றாரு. எம்பிபிஎஸ் பண்ணாரா? எம்பிபிஎஸ் செகண்ட் இயர். என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு பின் சந்ததி அவர் எடுத்துக்கிட்டார். நிறைய பேர் கேட்குற கேள்விகளுக்கு என்னது நான் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரிலே இது அவருக்கு கொடுத்துட்டேன். ஓகே ஓகே. இப்போ அவர் ஓடுவார் இனிமேல். ஆனால் நீங்கள் அந்த மெடிஷன் நம்பலை, பட் ஆனால் பையனை மெடிக்கல் படிக்க வைக்க நினைக்கிறீங்க. என்ன படிப்புன்றது பிளாட்ஃபார்ம். அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். யாராவது கேட்கும்போது ஒரு பிள்ளைங்க எல்லாருமே படிக்கணும், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரையும் படிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ என் பெரிய பையன் எவ்வளோ படித்தாலும் அவனை அடுத்தது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். ஓ மூத்த மகன் ஜேசன் கௌஷிக் அவனோட நேமுங்க. அவர் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு, அவரும் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டாருங்க. பட் ஆனால் இந்த டைமில் இன்ஜினியரிங் அப்போ டக்குன்னு கிடைச்சோன்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கான வழிவாசல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா அவன் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல. அப்போது ஒரு காலேஜ் இங்கே நம்ம பனிமலர் இந்த பூந்தமல்லி ஜோனில் இருக்கிற ஒரு காலேஜ், வேற எங்கேயும் இல்லை, ராஜலட்சுமி காலேஜ். அப்போ அங்கே போயிட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா முன்னாடி போய் எல்லா பிள்ளைங்க அவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அப்போ அட்வான்ஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துட்டாங்க, 5 லட்ச ரூபா கட்டிடுறாங்க, 2 லட்ச ரூபா கட்டிடுறாங்க அப்படின்றான். எனக்கு நான் சொன்னேன், ஒரு பைசா கட்ட மாட்டேன், அந்த பணத்தை கர்த்தருக்காக கொடுப்பேன். உன் விஷயத்தை பொறுத்தவரை, ஏன்னா நீ கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை, உன்னை கர்த்தர் தான் பார்க்கணும். என்னப்பா அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்லை பாருங்க நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். ஆனால் வெயிட் பண்ணும்போது அவனுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது. அவனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு போகிறேன். அங்கே போய் ஒரு அம்மாவை பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை பிரதர் இந்த மார்க்குக்கெல்லாம் கிடைக்காது, கஷ்டம், இங்கெல்லாம் வந்து 195 மேலே தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒன்றே சொன்னேன், இல்லைம்மா என் பையன் இதே காலேஜ் சேருவான். எப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டாவானாங்க, கவுன்சிலிங்கில் வருவான். எப்படி சொல்கிறீங்கண்ணே? எனக்கு என் கடவுள் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது. சரிங்க பிரதர் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்போது கவுன்சிலிங் நடக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அதிகமாக போயிட்டே இருக்குது. 2 சீட்டு தான். என் பையன் உட்காந்து கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருக்கான். அப்பா 2 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒன்று இருந்தாலும் நம்பிடான். கடைசி நேரத்தில் கூட என் தெய்வம் எண்டுன்னு நினைக்காத, தட்ஸ் அ பெண்டுன்னு நினை, கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பார், நீ பயப்படாத, நீ விசுவாசத்தோடு இரு அப்படி. ஆனால் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனால் என் பிள்ளைய முகத்தை பார்க்கணும், இந்த சீட் கிடைக்கலனா மறுபடியும் அவங்ககிட்ட எங்கேயும் நான் மேனேஜ்மெண்ட் தான் சேர்க்கணும் அப்படின்னு. அப்போ நான் தனியாக போயிட்டு மேலே அழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆள் கிடையாது, எனக்கு இருந்த மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நீ தான். எனக்கு அரசியல் எல்லாருமே தெரியும், ஆனால் அதை நான் பயன்படுத்த விரும்பலை. அப்படி போனாலும் அவங்களுக்கும் நான் பணத்தை தரணும், அதெல்லாம் என்னால் முடியாது. நான் செய்கிறத தான் ஆலயத்தில் போடுறேன், காசை ஆசீர்வாதமான இடத்துல போடுறேன், நீ பண்ண ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் அழுது கேட்டேன். அப்போ என் பையன் சொல்கிறான், அப்பா ஒரு சீட் போயிடுச்சு பண்ணுறான், இன்னும் ஒரு சீட் தான் இருக்குது. அழுது இன்னும் ஜெபம் பண்ணுறேன். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே அழுதுன்னு இன்னும் அழறேன், பயங்கரமாக அழறேன். என் பிள்ளைக்காக நான் அழறேன். ஏன்னா இன்றைக்கி பெற்றவங்க எல்லாமே ஒரு விஷயம் என்னென்னா, பிள்ளைங்க ஒரு நல்ல காலேஜில் சேர, நல்லா படிக்கணும், நல்ல நன்மைக்கு வரணும். பிள்ளைங்களும் தகப்பன ஒரு பெரிய ரோல் மாடலாக நினச்சிக்கிறாங்க. நம்ம அப்பா டாக்டராக இருந்தால் இந்த விஷயம்லாம் பெருசு இல்லை அவருக்கு, அவனும் நினச்சிருப்பான். இன்றைக்கி அப்பா இப்படி இருக்கிறதால தானே நம்மளுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஃபீலிங் அவனுக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவரே, அந்த நினைப்பு மட்டும் கொடுக்காது ஆண்டவரே. நான் யாருக்கு ராஜாதி ராஜாவுக்கு நான் ஊழியம் செய்கிறேன்றது என் பிள்ளைக்கு தெரியப்படுத்து. இந்த சர்வ கஜானவே உன்னுடையது ஆண்டவரே, வானத்தின் பலகணிலிருந்து ஆசீர்வதிக்கிறது குடு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி அழுது ஜெபம் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் என் பையன் அழுதுன்னு வரான். நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு சீட் எனக்கு அலாட் ஆயிடுச்சு. அதே இடத்துல போயிட்டு அந்த அம்மா கிட்ட ஃபெய்த்தா சொன்னேன், நான் சொன்னேன்லம்மா உங்கள் இடத்துல தான் வரணும், என் பையன் நல்லபடியாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய ஃபியூச்சர் விஷன் ஆண்டவர் ஏதாவது தரிசனம் கொடுத்துருக்காரா? என்ன ஆசைப்படுறீங்க உங்கள் ஊழியத்தில்? ஒரே ஒரு விஷயம் பிரதர், 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டணும்னு. ஓகே ஓகே. இப்போ 100-150 பேர் 120 பேர் கிட்ட வராங்க. ஸோ உங்களுடைய விஷன் வந்து ஒரு 1000 பேர் உள்ள இருக்கணும்ன்றது உருவாக்கணும். குடிகாரர்கள் மறுவாழ்வு, அதனால சபைக்கு அப்படி வந்தாங்க, நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்த ஒருத்தர் தான் லுங்கியோட அவிழ்ந்து என் சபைக்கு மேலேறி வந்தாருங்க. கடைசியில் இன்னைக்கு ஜெனுவனா டிஷர்ட்டாக மாதிரி என் சபையோட மூப்பர் ஆகிற லெவலுக்கு அவர் கர்த்தர் கொண்டு வந்தார். ஓகே ஓகே. ஆமாம். அப்படி இன்னைக்கு வரையும் இந்த 13-12 வருஷத்துல என் வீட்டாரை திருத்த முடியல, பட் வெளியில் இருக்கிற எந்த இடத்துல நான் பேசினாலும் அங்கே ஒப்பு கொடுத்த மடுக்கெல்லாம் பார்த்தா இன்னைக்கு ஒரு 42 பேரை, கிட்டத்தட்ட 42 மேலே தான் திருத்தி இருக்கிறேன். சூப்பர் சூப்பர். கர்த்தர் ரொம்ப அருமையாக அவங்களை நடத்தி கொண்டு வராரு. ஸோ பார்க்கக்கூடிய நேயர்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க ஃபைனலாக அவங்களுடைய லைஃப்பில் இருக்கு நிறைய காரியங்கள், இன்னும் அதிசயங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்திருக்காரு. அப்போ எனக்கு செய்திருக்கிறான்னு சொன்னால் கடவுளையே வணங்கிட்டு எப்பயுமே அந்த கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கும் செய்யுங்க, இன்னைக்கு புறஜாதிலேருந்து வர்றவங்களுக்கும் சொல்கிறேங்க, இந்த இயேசுன்றது மெய்யான தெய்வம், இவரை நம்புங்க, நம்பினால் கைவிடப்பட மாட்டீங்க, உங்களுக்கு வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. இதுதான் நான் சொல்றேன். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகாக உங்கள் சாட்சியை எங்களோட ஷேர் பண்ணுறீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர். காட் பிளஸ் யூ.